அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ரெண்டு திராவிட கட்சிகள் திரும்ப இவர்களே வருவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல. ஒரே கட்சி ரெண்டாவது தடவை கண்டினியூ ஆகிறது அதோட மோசமான விஷயம். ஏன்னா நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு இன்னும் அதிகமாக போவாங்க. அவர்களை சார்ந்து இருக்கிற அதிகாரிகள் மற்றவர்களுடைய ஆட்டமும் ஓவராகிடும். இந்தியாவில் அதிகம் தேர்தலுக்காக செலவு செய்யும் மாநிலம்னு எடுத்தால் தமிழகம் வரும்பொழுது இவர்கள் எந்த அளவுக்கு மக்களையும் ஊழல்வாதிகளாக மாற்றுகிறார்கள் அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒன்று. இன்றைக்கி நீங்கள் உங்கள் பனையூர் பங்களாவில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம், போட்டு ட்விட்டரில் போட்டு விட்டிங்கன்னா அதுதான் உங்கள் கருத்து, உங்கள் இதுன்னு உலகம் பூரா எடுத்து அவங்கவுங்க பரப்பிடுவாங்க. சேனல்கள் எடுத்து அப்படியே ஒளிபரப்பிடுவாங்க. விஜய் பேச்சு அப்படின்னு போட்டுருவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியோட இந்த காலத்திலேயே நீங்கள் வெளியவே வரமாட்டேன், நான் எந்த அரசியலுக்கும் நான் கருத்து சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன், நான் சிங்கம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஓமையை கொடுத்துட்டு தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு ஒரு ஓமையை கொடுத்துட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அங்கே தான் நம்ம விமர்சனம் வருது. நாளைக்கே வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறிச்சுன்னா அவன் அழகாக மாற்றி போட்டு போயிடுவான். இல்லை தேர்தலில் இவர் எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல, குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கினால அவன் சோர்ந்து போயிடுவான். அரசியல் மயப்படுத்தினா மட்டும்தான் அவன் தாக்கு பிடிப்பான் நம்ம விஜய்ன்னு சொல்லிட்டு. அந்த ரசிகர்களுக்கு தேவையானதான் நான் பேசுவேன்னா அது எந்த காலத்தையும் அப்புறம் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது. ஏன்னா அவனுக்கு இதுதான் தேவை, விஜய் வரணும், பார்க்கணும், கிளம்பிட்டோம், என்ன கிளம்பிட்டோம், பார்த்துட்டோம், கிளம்பிட்டோம். சரி, அவனை போய் இன்றைக்கி ஊடகங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. அந்த ரசிகர்கள்ட்ட போய் சின்ன பசங்க அவங்கள்ட்ட போய் கொள்கை சொல்லு, 5 தலைவர் கொள்கை சொல்லுன்னு திமுகட்ட போய் கேட்க தைரியம் இருக்கா அவங்களுக்கு? இவர் வெளியில் வர்றதை சமாளிக்கிறதுக்கு தான் ஒரு சிங்கம்னு சொல்லிக்கிறார். யார் சொன்னா விஜய் சிங்கம்னு? அவரே சொல்லிக்கிட்டார். நீங்கள் ஜெயலலிதாவையோ கலைஞரையோ எம்ஜிஆரையோ வாத்தியாரேன்னு எம்ஜிஆரை சொன்னாங்க. எம்ஜிஆரே என்ன வாத்தியார்னு சொல்லிக்கிட்டாரா தன்னை? அவர் சினிமா ஃபீல்டில் அந்த வித்தைகள் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறது சண்டை கிண்டெல்லாம் போடும்போது பார்க்கும்பொழுது எல்லாருமே அவர் வாத்தியாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வாத்தியாருன்னு புரட்சி நடிகர்னு கலைஞர் இவங்க பேர் வச்சாங்க. கலைஞர் தான் வச்சார் அது பேர். ஏன்னா கொஞ்சம் புரட்சிகர கருத்துக்கள் சினிமாவில் இருந்து உங்களுக்கு கேள்வியே தெரியல, அப்புறம் எல்லாம் பதில் தெரியறதுக்கு. உங்களுக்கு மக்கள் பிரச்சனை என்ன தெரியும்னு கேட்குறேன். தெரிஞ்ச பிரச்சனை பேசக்கூட தைரியம் இல்லை. தெரியாமலாம் பரந்தூருக்கு வந்தார், பரந்தூர் தெரியாமலாம் அறிக்கை விட்டுறாரு. மறந்தூர் மட்டும் வந்தால் அறிக்கைன்னா என்ன? இது தேமுதிக வரலாம், எஸ்டிபிஐ வரலாம், பாமக அன்புமணி உடஞ்ச அவர் கூட வரலாம். எஸ்டிபிஐ இப்போ பார்த்துட்டாங்க, டிஎம்கே பார்த்துட்டாங்க, உறுதி செய்யப்படலன்ற எவ்வளோ பேராசிரியர் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம், யோசிக்குமா டிஎம்கே யோசிக்காதா? இவரை சந்திக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. இது ரொம்ப மோசமானது இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு. நீங்கள் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கணும். இன்னொன்று நீங்கள் டே டு டே பொலிட்டிக்கல் இதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமே, என்ன ஏது என்ன தப்பு. நீங்கள் கோர்ட்டு முதற்கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும், என்ன வந்திருக்கு ஏது வந்திருக்குன்னு. இந்த மாநாடு இப்போது ஃபெயிலியரா இல்லை சக்ஸஸா உங்களுடைய பார்வையில்? அந்த மொபைலைஸ் பண்ணதில் சக்ஸஸ்ஸு, ஆனால் என்னது டெலிவரி ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷன் டெத்து. விஜய் பேசினார், கல்ட்டுக்கு பேசினார், அதெல்லாம் சொல்கிறீங்களா? சரி, அவர் பேசிட்டு விட்ருங்க. பொதுச் செயலாளர்ன்றவர் எவ்வளோ பெரிய பொறுப்பு அது. அவர் ஏங்க அரசியல் பேசலை? எவ்வளோ நாளைக்கு அவர் இப்படியே ஓட்ட போகிறாரு சொல்லுங்கள்? ஒரு அரசியல் கட்சிங்க, அதனுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய பிரதான கட்சிகளையே தொடமாட்டேன், எந்த பிரச்சனையும் பேச மாட்டேன், மக்கள் பிரச்சனை எதையுமே பேச மாட்டேன், பிரதான கட்சியிலும் நான் பேச மாட்டேன். நான் வந்து விஜய் என்ன சீமான் சொன்னார்ல, தாவேக்கா தளபதின்னு. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ச்சியாக போன வியாழக்கிழமை முடிஞ்சிருக்குது தாவேக்காவோட 2வது மாநில மாநாடு. அந்த மாநாட்டுக்கு முன்பாகவே உங்கள் எதிர்பார்ப்புகளை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு புதிய கட்சி, ஒரு வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய கட்சி, இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அல்லது பண்ணணும், பார்ப்போம்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மாநாடு முடிந்த பிறகு மிக கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வரீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவ்வளவு காட்டம், இவ்வளோ ஆவேசம் ஏன்?
நமக்கு என்னங்க இருக்குது, நம்ம ஏன் ஆவேசப்பட போகிறோம்? என்ன பிரச்சனைனா, இப்போ மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசணும். அப்போ ஒரு மாநாடுனா எப்படி இருக்கணுன்றது. இன்னொன்று சொல்கிறேன் நான், உங்கள் மூலிமா நான் பதிவு பண்ணுறேன். விஜய் நேற்று கூட யாரோ ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காங்க, இவன் தான் ரொம்ப தூக்கி பிடிச்சிருந்தான், இப்போ இவனே சாத்துறான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ தூக்கி பிடிச்சிருந்தான்ற அளவுக்கு தான் நான்லாம் இவங்களுக்கு இது பண்ணோம். ஏன்னா 2 திராவிட கட்சிகள் திரும்ப திரும்ப இவர்களே வருவது ஜனநாயகத்திற்கு அழகில்லை. ஒரே கட்சி 2வது தடவை கண்டினியூ ஆகிறது அதோட மோசமான விஷயம். ஏன்னா நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு இன்னும் அதிகமாக போவாங்க. அவர்களை சார்ந்து இருக்கிற அதிகாரிகள் மற்றவர்களுடைய ஆட்டமும் ஓவராகிடும். அப்போது ஜனநாயகம் ஓரளவுக்காவது காப்பாற்றப்படணும். இப்போ ஒரு 96ல் ஜெயலலிதாவுக்கு கடுமையான ஒரு தோல்வி கொடுக்கலன்னா 2001 அவங்க மாறி இருக்க மாட்டாங்க. 2001 to 2006 ஒரு அடி உள்ளனா அவங்க மதமாட்ட தடை சட்டத்திலேருந்து எல்லாம் கரெக்டு தான் நினச்சிருப்பாங்க. அப்போ அவங்கள அடுத்தடுத்து பக்குவப்படுத்தினது என்னென்னா இந்த தேர்தல் தோல்விகள். இதே கலைஞருக்கும் பொருந்தும். 71 to 76 கலைஞருடைய ஆட்டம்லாம் வேறு லெவலு. அதே கலைஞர் 89 வரும்போது ரொம்ப பக்குவப்பட்டு மாறி இருந்தார். அப்போது இந்த மாதிரி தேர்தல்கள் தான் ஒரு தடைக்கல்லாக ஜனநாயகத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல 2 பேருமே மாறி மாறி வர்றாங்க அப்படின்னா, ஊழல்களும் மற்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, இவரை கேட்டால் அவன் அவளை அடிக்கலையா, அங்கே கேட்டியா அப்படின்னு, அவரை கேட்டால் நீ இவரை செஞ்சு இவ்வளோ அடித்தார் அது கேட்கலையான்னு. அப்போ இவர்களுக்குள்ளே அது ஒரு வியாபாரமாகவே மாறிவிட்டது. இந்தியாவில் அதிகம் தேர்தலுக்காக செலவு செய்யும் மாநிலம்னு எடுத்தால் தமிழகம் வரும்பொழுது இவர்கள் எந்த அளவுக்கு மக்களையும் ஊழல்வாதிகளாக மாற்றுகிறார்கள் அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒன்று. இந்த இடத்துல ஒரு இளைஞர் தன்னுடைய இதை விட்டுட்டு வர்றாரு அப்படின்னு வர்ற பொழுது நீங்கள் பாருங்கள், மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிற பலரும் விஜயை வரும்போதே அப்போவே அடித்தாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவரை டிஃபேம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் நான்லாம் என்ன சொல்லுவேன்னா, ஏங்க வரட்டும், ஒருத்தர் என்ன அரசியல் பண்ணுறாருன்னு பார்ப்போம், அதற்கு பிறகு தான் நீங்கள் இது பண்ண முடியும். இப்போ அவர் சொல்கிறார்ல, விஜய் நடிகர்னா முட்டாளனும் கிடையாது, அரசியல்வாதினா புத்திசாலின்னு கிடையாதுன்னு. இது கருத்து தான் நமக்கும். நடிகர் இதெல்லாம் கணக்கு இல்லை. எந்த துறையிலிருந்து வந்தாலும் அவர்கள் இதில் சிறப்பாக இது பண்ணுறாங்களா, மக்களுக்கு நல்ல செய்ய வராங்களா, வரவேற்போம். ஜனநாயகத்தில் ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஜனநாயகம் நல்லா இருக்கும், வண்டி கரெக்டாக ஓடும். இல்லாட்டி ஆணவம் பிடிச்சி ஆடுவாங்க. அதனால் விஜய் வர்றது கரெக்டுன்னும். ஆனால் அவர் வந்தது பார்த்தீங்கன்னா, அந்த மாநாட்டில் அவர் பிரகடனப்படுத்தினது பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஎம்ஏக்குள்ளே ஒரு பெரிய புயலை கற்பிச்சு விசிகாக்கும் அவர்களுக்குமே அந்த பிரச்சனைலாம் ஓடிச்சின்னு பார்த்தோம். அப்போ இப்படி பண்ண ஒரு அடுத்த கட்ட நகர்வுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரக்காக ஆரம்பிச்சது. இவர்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுது. இல்லை, நீங்கள் 50 ஆண்டு காலம் கட்சி நடத்திய திமுக அதிமுகவையும் 5 ஆண்டுகள் கூட ஆகாத தாவேக்காவையும் ஒப்பிட்டு தகுதி இல்லைன்னு நீங்கள் புறந்தள்ளுறதுங்கிறது நியாயமான விமர்சனமா? ஒரு ஸ்கூல் தொடங்குறீங்கன்னா 10 மாணவர்களை சேர்த்து கல்வி கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. 50 ஆண்டு ஸ்கூலுக்கும் சரி, 5 மாத ஸ்கூலுக்கும் சரி, நடைமுறைன்றது ஒன்றா தான் இருக்கும். நான் இப்போ தான் ஸ்கூல் தொடங்கியிருக்கேன், அதனால் நான் கிளாஸ்லாம் நடத்த மாட்டேன், நான் இப்படி தான்னா அது அப்படி இல்லை. உங்களை நம்பி மாணவர்களை பெற்றோர் ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட சிறப்பாக காமிக்கணும். 50 ஆண்டு வளர்ச்சியை நீங்கள் 5 மாதத்தில் கொண்டு போகிறதுக்கான ட்ரை பண்ணணும். அதுதான் நடைமுறை. அப்போ கட்சிக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குல்ல. ஒரு கட்சினா ஒரு கட்சியுடைய நிர்வாகிகள், ஆஃபீஸ் பேரர்ஸ் இப்படி இருக்கணும். அவர்களுடைய இறங்கிட்டீங்க, பொலிட்டிக்கல் நாலேஜ் இப்படி இருக்கணும். ஒவ்வொரு இஷ்யூலையும் உங்களுடைய பார்வை என்ன, உங்கள் கட்சியுடைய லைன் என்ன, அதை நீங்கள் மக்களுக்கு ஒவ்வொரு மூலியமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது இவர்கள் சொல்லிக்கிற மாதிரி 67 77 கிடையாது. அன்றைக்கி எந்த வசதியும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் உங்கள் பனையூர் பங்களாவில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம், போட்டு ட்விட்டரில் போட்டு விட்டிங்கன்னா அதுதான் உங்கள் கருத்து, உங்கள் இதுன்னு உலகம் பூரா எடுத்து அவங்கவுங்க பரப்பிடுவாங்க. சேனல்கள் எடுத்து அப்படியே ஒளிபரப்பிடுவாங்க. விஜய் பேச்சு அப்படின்னு போட்டுருவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியோட இந்த காலத்திலேயே நீங்கள் வெளியவே வரமாட்டேன், நான் எந்த அரசியலுக்கும் நான் கருத்து சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன், நான் சிங்கம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஓமையை கொடுத்துட்டு, தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு ஒரு ஓமையை கொடுத்துட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அங்கே தான் நம்ம விமர்சனம் வருது. இல்லை, நீங்கள் அவர் சிங்கம்ன்றது இயலாமையினுடைய ஓமையாக நீங்கள் வர்ணிக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய கருத்தாக சொல்கிறீங்க. இப்போ அவர் இடத்துல பார்க்கும்போது சிங்கம் வேட்டைக்கு தான் வரும், வேடிக்கை பார்க்க வராது. இப்போ வேட்டைனா தேர்தலுடைய வாக்கு சேகரிக்கிறதுக்கு மட்டுமா? சொல்லுங்கள். வாக்கு சேகரித்து மட்டும், வாக்கு அரசியல் மட்டும் வருவீங்களா? ஓகே, அவர் இந்த மாதிரி மாநாடுகள் மூலமாக மட்டும் மீட் பண்ண போதுன்னு நினைக்கிறாரோ என்னவோ, அது அவருடைய விருப்பம், அது ஒரு ஆசிட் டெஸ்ட். இன்னொன்று, அவர் ஒரு கல்ட்டாக பார்க்குறாங்க, அவ்வளோ லட்சக்கணக்கான 5 லட்சத்துக்கு நிகராக வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கல்ட்டை அவர் விரும்புகிறாரு. அவங்க வாக்குகளை முதல்ல அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா?
அவங்களுக்கு என்ன தேவை பேசிட்டு போயிருக்கு, அதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ அவங்களோடய தங்கிடும் அவருடைய அரசியல். அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்குறேன். ஹவு யூ ஜட்ஜிங்னு கேட்குறேன். எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுலாம் பல வேறு விஷயங்கள் இருந்தால் எடுக்க முடியும். நீங்களாக சுயம்பா எடுக்க முடியாது. இதற்கு முன்னே யார்கிட்ட நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்குன்றதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போது நீங்கள் முன்னுதாரணமாக சமீப முன்னுதாரணமாக கமல்ஹாசன் இருக்கிறார். பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் எடுப்பேன் தவிர அவரும் சினிமா அரசியல் தான் வந்தார். அவரும் இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டார். அவரும் மேடையில் அவர் மட்டும் உட்காருவார், மற்றவங்களாம் நிற்க வச்சார். அவரும் வந்து எப்போவாவது வருவார். அவராவது காலேஜ் கல்லூரிகள்லாம் போய் பேசினார், பேட்டி கொடுத்தாரு, பலர்கிட்ட பேசினார். ஆனால் இவர் எங்கேயும் வரல. மீட் பண்ணுவார் கமல். கமலுக்கு அரசியல் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இவருக்கு அதில் மைனஸ் இருக்குது. அவர் என்ன பண்ணார், ஓரளவுக்கு வந்துருக்கலாம். 4% எடுத்துன்னு கொடுத்துட்டாங்க ஜனங்க, அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அந்த 4% பற்றி நம்ம பல தடவை பேசிட்டோம். திருமாவளவனுக்கோ இடதுசாரிகளோ யாருக்குமே கிடைக்காத ஒரு அங்கீகாரம். 30 வருஷம் நடத்துகிறாருங்க கட்சி திருமாவளவன். 4% வரல. நீங்கள் வந்த தேர்தலே கொடுக்குறாங்க. 12% நகரத்துலேயும் 8% கிராமத்துலேயும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அருமை அவருக்கு தெரியலல்ல. அவர் போயிட்டு சினிமா நடிக்கிறது, பிக் பாஸ்லாம் போயிட்டு கேட்டால் நான் பார்ட் டைம் அரசியல்வாதின்னு ஒரு வினோத விளக்கம் கொடுத்தாரு. சேம் அதே தான் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கல்ட்டு ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கான அரசியல்னு. அவங்களுக்கான அரசியலே இவர் சொல்லலையே. என்ன சொல்லலை, திமுக என் எதிரி, பிஜேபி என் கொள்கை எதிரி, நாம ஆட்சி அமைக்க போகிறோம், அடிமை கூட்டணி இன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்துருச்சு, அதனால எம்ஜிஆர் ஃபாலோவர்ஸ்லாம் என்னைய பாருங்க, நான் தான் அடுத்த எம்ஜிஆருங்கிற என்னென்ன பிரச்சனை இருக்குது. டேரெக்டாக மெசேஜ் சொல்லிட்டாரு அவர் தான். இது வந்து அவர்களுக்கு எந்த விதத்துலையும் உதவாது. நாளைக்கே வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறிச்சுன்னா அவன் அழகாக மாற்றி போட்டு போயிடுவான். இல்லை தேர்தலில் இவர் எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல, குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கினால அவன் சோர்ந்து போயிடுவான். அரசியல் மயப்படுத்தினா மட்டும்தான் அவன் தாக்கு பிடிப்பான், நம்ம விஜய்ன்னு சொல்லிட்டு. கல்ட்டு ஃபாலோவர்ஸ் ரொம்ப நாளைக்கு நிற்க மாட்டாங்க. சிரஞ்சீவிக்கு நடந்துச்சுல்ல, சிரஞ்சீவிக்கு 16% வந்து ஓட்டு கிட்டத்தட்ட வாங்கினார், அதுக்கு மேலே வாங்கினார், 15 சீட்டு கூட ஜெயிச்சாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரால் ஜெயிக்க முடிஞ்சது இல்லை சார். அரசியல் எப்படி இருந்தது, ஏன் நிற்க வேண்டியதுதானே? 16 சீட்டு 18% ஓட்டு கிடைச்சது. என்ன பண்ணாரு, கொண்டு போய் காங்கிரஸ். அதான் அந்த தவற விஜய் பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க. சி அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு, அதை வராது கத்துக்கிறாருன்றாங்க. உங்களுடைய பொலிட்டிக்கல் அந்த நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் நகர்வீங்க. ஆனால் விஜயகாந்தை தடுமாறிட்டார். அண்ணாவோட கூட்டுனார், 10% வரைக்கும் வந்தார், 2 பேரையும் காலை பிடிச்சி இழுத்து போட்டார். ஒரு நிலையில்லாத அரசாங்கம் 2006 இவரால் அமைஞ்சது. 2009 9% மேலே வாங்கினார், எல்லாம் பண்ணார். 2011 நல்ல முடிவு தான் எடுத்தார். ஆனால் இவர்கள் 2 பேர்கிட்ட மாட்டி சிக்கி சின்னாபின்னமானது தான் அந்த கட்சியுடைய நிலைமை. அதிலும் ஜெயலலிதா காலி பண்ணி விட்டாங்க. அப்போ இவர் கட்சியை நீங்கள் பாருங்கள், அந்த வந்த 29 எம்எல்ஏவும் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏக்கள் இவருடைய நீங்கள் சொல்கிற அதே கல்ட்டு ஃபாலோவர்ஸ். ஆனால் ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை வந்தோடனே ஜெயலலிதா பார்க்க போகிறோம், தொகுதி பிரச்சனைக்காக போகிறோன்னு 13 பேர் போயிட்டாங்க. கட்சியை ஓட்டச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இவருடைய மெயின் ரைட் ஹேண்டாக இருந்த சந்திரகுமார் தான் பிரச்சனைக்கு அடிநாதமாக இருந்தவர், இன்றைக்கி திமுகவில் இருக்கார். இதுதான் பார்த்தசாரதி போன்றவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க, நல்ல தம்பி போன்றவர் தான் அங்கே இருக்கிறாங்க. நான் பார்த்து பேசினேன், எனக்கு ரொம்ப சொந்த அனுபவம் இருக்குது. அவ்வளோ சின்ன இளைஞர்கள் சேகர் மற்ற சாதிலாம். ஆமாம், நான் சட்டசபை பார்க்கும்போது அவங்கள்ட்ட இப்படி தான் சேர் எனக்கு அப்படி பேசிகிட்டு இருப்போம். அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. இளவழகன் ஒருத்தர் விஜயகாந்த் மாதிரியே இருப்பார். ஒன்லி அவங்க விஜயகாந்த் ஃபாலோவர்ஸ் தான், கொள்கையில் எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது. ஆனால் என்னாச்சு, ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னா அதிமுக போனாங்களா இல்லையா? இல்லை கொள்கை இருந்தால் போக மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களாண்ணே, அது எப்படி அந்த முடிக்கு எப்படி வரீங்கன்னு சொல்லுங்களேன். 72 கலைஞர் எம்ஜிஆரை வெளியேற்றினார். எம்ஜிஆர் எப்படிப்பட்ட எம்ஜிஆர், திமுகவில் பாதியை உடைச்சிட்டு போகிற அளவுக்கு பொருளாளராக இருந்தார். திமுக எம்எல்ஏ உடைச்சவர் எம்ஜிஆர். பெரிய இது 77 மண்ணை கவ வச்சார் கலைஞரை. அதுலேருந்து திமுகவுடைய சரிவு பார்த்தீங்கன்னா 184 71, 48 77, 37 80, 24 84 இப்படி போயிடுச்சு தொடர் சருவல் கிராஃப். ஆனால் ஏன் திமுக நின்றுச்சு? நின்னது மட்டும் இல்லை, 2வது இடத்துலேயே இருந்துச்சு. நீங்கள் தொடர் தோல்வி என்ன இருந்தாலும் 2வது இடத்துல இருந்தது. கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தோன்னா 89 ஆட்சி பிடிச்சிட்டாரு. பட் அது கட்டமைப்பு ஒரு வேளை காரணமாக இருக்குமோ? கொள்கை. நீங்கள் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பான். என்னுடைய சொந்த அனுபவம், நாங்கள் எம்ஜிஆர் ரசிகர். நான் சின்ன பையன் தான் வச்சிங்களேன், ஸ்கூல் படிக்கிற பையன். ஆனால் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா தான் ரஜினிலாம். ஆனாலும் கலைஞரை தான் பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ஓட்டுன்னு வந்தால் உதயசூரியன் தான், ரெட்டையிலே கிடையாது. இன்றைக்கும் புதுப்பேட்டை சேப்பாக்கம் தொகுதி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களே, அவங்களாம் இப்போ எம்ஜிஆர்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் வெறித்தனமாக கலைஞருக்கு எக்மோரும் சேப்பாக்கத்தையும் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது.
எம்ஜிஆர் என்னென்னவோ பண்ணி பார்த்தார். முஸ்லீமே நிப்பாட்டினார். ராஜா முகமதுல அமைச்சராக இருந்தார். அப்புறமா அவரெல்லாம் நிப்பாட்டினார். தோற்று போயிட்டார். லாஸ்ட்டில் யார் இந்த 91 ஜைனுல் ஆபிதீன் நம்ம ஜீனத் சர்புதீன் ஜெயிச்சாங்க. அது அலை இந்த ராஜீவ்காந்தி படுகொலை. அங்கே அதிமுக வென்றதா வரலாறே இல்லை. ஓகே, இன்னொரு பக்கம் அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பார்த்தா கூட உங்களுடைய ஐடியாலஜி அடிபடுது இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், 70 வெற்றி பெற்றார். அந்த எம்ஜிஆருக்கு வெற்றி பெற வச்சவங்க ஃபாலோவர்ஸ் தானே, ஃபேன் ஃபாலோவர்ஸ் தானே, கொள்கை பிடிப்பு உள்ளவங்களா அவரோட எம்ஜிஆர் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஃபேன் ஃபாலோவர்ஸ்னு சொல்கிறது அபத்தம். அப்படி இல்லைன்றீங்க? இல்லை, எம்ஜிஆர் 62லேருந்து திமுகவில் இருக்கார். எம்ஜிஆர் தான் திமுக, திமுக தான் எம்ஜிஆர். அவர் தான் கொடிகளை போய் பரப்புறாரு திரைப்படங்களில் பரப்புறாரு. ஒரு பெரிய கலைக்குழுவே இருந்தது. எம்ஜிஆர் மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் தான் முதல்ல இருந்தார். தீனா மூனா கானான்னு ஒரு பாட்டு வரும், திராவிட முன்னேற்ற கழகம். தீனா மூனா கானா அது வேற ஒரு இது சொல்லுவார் வார்த்தை. அப்படி அது நாடகங்களை வளர்த்தாரு, எல்லாம் பண்ணார். சிவாஜி கணேசன் அவர் தான் ஆரம்ப காலத்தில் திமுகவில் இருந்து நாடகங்கள்லாம் நடத்தி எல்லாம் இது பண்ணார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அதெல்லாம் வந்து சிவாஜி நடிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க, மனோகரா அந்த மாதிரி. அப்புறம் நாடகங்கள் எஸ்எஸ்ஆர் லட்சிய நடிகர்னு பேர். ஏன்னா புராண படங்கள் நடிக்க மாட்டேன் அப்படின்னு பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு இருந்து வாழ்ந்தவர். அதனால் அவர் பேர் லட்சிய நடிகர். முதல் எம்எல்ஏ அவர் தான். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே கலை உலகில் கேஆர் ராமசாமி மிகப்பெரிய ஆள், டிஎன் கிருஷ்ணன், இந்த மாதிரி பல பேர் சினிமா கலைத்துறையில் இருந்தாங்க, டைரக்டரில் இருந்தாங்க. அசோகன், வில்லன் நடிகர் அசோகன் எல்லாம் இருந்தாங்க. சிவாஜி கணேசன், கண்ணதாசன் இருந்தார். இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் வெளியில் போகிறாங்க. எம்ஜிஆர் வராரு. எம்ஜிஆர் வந்து டாப் உச்ச நடிகர்ன்றதுனால அவர் வெளியில் தெரிஞ்சார். அவர் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணார். எம்ஜிஆர் இல்லைன்னா இல்லை. அண்ணா என்ன சொன்னார், ஒரு கனி மரத்திலிருந்து விழுந்தது, பலரும் தங்கள் மடியில் விழாதா என்று ஏங்கினார்கள், அந்த கனி என் மடியில் விழுந்தது, எடுத்து இதயத்தில் வைத்து கொண்டேன், இதய கனி, அந்த கனி தான் இதய கனி தம்பி எம்ஜிஆர். எனக்கு நீ 1 லட்ச ரூபா கொடுக்கறது வேணாம், பெருசு இல்லை, உன் முகத்தை காட்டு, 30,000 வாக்குகள் வரும் அப்படின்னு பேசினார். எம்ஜிஆர் வராருன்னா அந்த கூட்டமே அப்படி ஒரு இது இருக்கும். இன்னொன்று, எம்ஜிஆர் கட்சி ரீதியாகவே வளர்ந்தார், நிர்வாகியாக வளர்ந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், 2-3 தடவை எம்எல்ஏ. கொள்கைகளை உள்வாங்கி தான் வளர்ந்தாருன்றீங்க எம்ஜிஆர் அவர்கள். பார்ட்டி வைஸாக இருந்தார்ல, அவர் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்தாரு. ரெண்டாவது கட்சியில் இருந்ததுனால தான் எம்ஜிஆர் சுடப்பட்டார். அவர் தொழில் போட்டியில் சுட்டார். 67 இவர் வந்து கட்சி சூரியன் வானில் ஒரு சந்திரன் போன்ற வசனத்தை வானில் ஒரு உதய சூரியன் போன்றப்பெல்லாம் முட்டுது. இவருக்கு எம்ஆர் ராதாக்கெல்லாம் இதெல்லாம் வேறு இதில் எங்கேயா வச்சுக்கோ, என்னோட நடிக்கும் போது வச்சுக்காதன்னு எம்ஆர் ராதாவை தீக்கா. அப்போ இந்த பெரியார் திடல் இருக்குல்ல, அது எம்ஆர் ராதா. ராதா திடல் இருக்கு இப்பயும் அங்கே, அதனால தான் ராதா திடல் அது. அப்போ அந்த மாதிரி தீவிர இது உள்ளவர். அப்போ அவர் எப்படி பார்க்குறாரு, நடிகை வந்துட்டு இந்த கட்சியை கொண்டு வந்து, அப்போல்லாம் திக வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட்டு, காமராஜருக்கு சப்போர்ட்டு, பச்சை தமிழனான்னு. அப்போது ஒரு நடிகை மூலியமாக இந்த கட்சி ஆட்சிக்கு வர்ற மாதிரி போதே, சினிமாக்காரங்க கட்சியாக இது மாறுதுன்ற வெறுப்பில் தான் போட்டது. அதுக்கு முதல் ஆளாக இருக்கிறது நீ தான், ஒன்றை போடலான்னு தான் போட்டது. அது மிஸ் ஆச்சு. அது அப்புறம் ஆனால் அதுவே ப்ளஸ் ஆகி எம்ஜிஆர்னால தான் ஜெயிச்சாங்க 67. ஆமாம், ஓகே. அந்த போஸ்டரை ஊரா ஒட்டி தானே ஜெயிச்சாங்க. இல்லாட்டி அதுவும் ஒரு காரணம், அது மெயின் காரணம். மெயின் காரணம் இல்லாட்டி அண்ணா ஏன் எம்எல்ஏ நிற்கல, எம்பிக்கில் நின்னாரு, தென்சென்னை எம்பிக்கு நின்னாருங்க அண்ணா. அப்புறம் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச உடனே தோத்து கூட போனார், இன்னொரு தடவை தோத்து கூட போனார்னு சொல்லுவாங்க அண்ணா. 57. ஓகே, 57 தோத்துட்டார். 57 தோத்து போனார், கரெக்ட். அப்போது அது திமுக வந்த வரலாறு. இது எம்ஜிஆர் உடையது. எம்ஜிஆர் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு நிர்வாகியாக ரெடியாகி வந்தவர், கட்சியுடைய பொருளாளராக இருக்கும்போது கட்சி உறுப்பினர்கள் அவர்கள் தலைவர்கள்லாம் சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க கணக்கை வைக்கணும்னாரு. கட்சி கணக்கு கேட்கல, எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. அவர்களும் கணக்கு வைக்கணுன்றப்போ அது பிரச்சனை ஆகி ஒரு கட்சி விட்டு நிற்கிறாங்க. அப்படி வரும்பொழுதும் இவர் கூட ஒரு பல மாவட்ட செயலர் வந்துடுறாங்க. 12 எம்எல்ஏக்கள், சபாநாயகரே இவர்கிட்ட வந்துட்டார், மதியழகன். சபாநாயகருக்கு அடிலாம் வந்துச்சு அந்த டைமில். எம்ஜிஆர் அடி வாங்க வேண்டியது, சட்டசபை செத்து விட்டதுன்னு எகிரிட்டார் எம்ஜிஆர். எஸ்எஸ் சந்திரன்லாம் எஸ்எஸ் ராஜேந்திரன்லாம் அடி வாங்கினாப்புல. அப்போ அந்த மாதிரி நடந்து எம்ஜிஆர் வராரு. அப்போ அவருடைய திமுகவில் உறுப்பினராக இருக்கிறவன் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தான், எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறவன் திமுக உறுப்பினராக இருந்தான். இதில் எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறவன் திமுக உறுப்பினராக இருக்கிறவன் கலைஞரை ஃபாலோ பண்ணணும் தான், எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணணும் தான். திமுகலேருந்து எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவனும் 2 வகையாக இருந்தான். அப்போ இந்த 2த்தையுமே வெளியில் கொண்டு வந்தால் எம்ஜிஆர் நின்னார். அதே மாதிரி பல தலைவர்கள் எம்ஜிஆர் கூட வந்தாங்கல்ல. எம்ஜிஆர் என்ன முசிறி புத்தனியா பொதுச் செயலாளர் ஆக்குனார். இப்போ இது நம்ம புஷி ஆக்குன மாதிரி ஆக்கலையே. எம்ஜிஆர் பொலிட்டிக்கலாக இருந்தார். இன்னொன்று, நீங்கள் எந்த வகையிலும் எம்ஜிஆரை கம்பேர் பண்ணவும் முடியாது. எம்ஜிஆருடைய இமேஜ் தனி.
இந்த மாதிரி எம்ஜிஆர் உடைய ஒவ்வொருத்தரை கேட்டிங்கனாலும் இப்போ என்ன கேட்டிங்கன்னா 10 சொல்லுவேன் நான். எம்ஜிஆர் இவர் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதாக இருந்திருக்காரு. கெட்டதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எம்ஜிஆர் இத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு, இப்படி ஒரு வாழ்க்கையை திருப்பி விட்ருக்காரு, என்னால் 10 சொல்ல முடியும். விஜய் பற்றி அவங்க கல்ட்டு ஃபாலோவர்ஸ்டே ஒன்று சொல்லுங்கள். விஜய் தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துல இந்த வேலையை பண்ணியிருக்காரு. குறைந்தபட்சம் சஜின்னு ஒருத்தர் நெல்லை மாவட்ட செயலாளர் இறந்து போயிட்டார். சமீபத்தில் தான் இறந்தார். அவர் பாடியை கூட போய் இவர் பார்க்கல, அந்த குடும்பத்தையும் பார்க்கல. நீங்கள் உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சிகளோ திராவிட கட்சிகளோ மறைந்த முக்கியமான நிர்வாகியுடைய பெயரில் மாநாட்டு அரங்கம் வைப்பாங்க. ஃபோட்டோ வச்சு அவர் பேரில் அரங்கம் வைப்பாங்க. வச்சாங்களா? சஜியை நினச்சி கூட பார்க்கலையே. நிதி கொடுக்கல, படம் திறக்கலை. நீங்கள் சும்மா இறந்து போனால் கூட பாருங்கள், ஸ்டாலின் அவங்க வீட்டுக்கு போவார், படத்துக்கு மாலை போடுவார். எடப்பாடி அவங்க வீட்டுக்கு போவார், படத்துக்கு மாலை போடுவார். அவங்க பட திறப்புலாம் நடக்கும். அந்த மாதிரி சஜிக்கு எதாவது நடந்திருக்குதா? அப்போ இவர்கள் குறைந்தபட்ச ஒரு நாகரிகம் இருக்கும்ல, அதில் கூட இவர்கள் இன்னும் நகரலன்ற. ஒரு அரசியல் கட்சியில் நடிக்கவாவது தெரியணும்ல, குறைந்தபட்சம் நடிக்க கூட தெரியலன்ற. நாங்கள் செய்கிறது தான் கரெக்டு, நாங்கள் தான் கரெக்டுன்னு ஒரு 5-6 பேர் அவங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த 5-6 பேரும் அரசியல்வாதிகள் கிடையாது. ஆதவர்ஜுனன் அரசியல்வாதியா? இல்லை, நிர்மல்குமார் கூட அங்கங்கே இருந்துட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் ஒரு அரசியலாக பார்த்துருப்பாரா எனக்கு தெரியாது. அவர் ஒரு இது. அப்போது மற்ற ஆளுங்களை எடுத்துங்க. புஷி ஆனந்த் என்ன அரசியல்வாதி அவர்? இல்லை விஜய் என்ன அரசியல்வாதி? இல்லை அருண்ராஜ் என்ன அரசியல்வாதி? அப்போ இவர்களுக்கு எதுவுமே தெரியலனா தெரிந்தவர்கள் மற்றவர்களை சேர்த்துக்கணும். அதையும் செய்யலை. நாங்கள் யார் வந்தால் ஹெலிகாப்டரில் வந்தால் உள்ளே விட மாட்டோன்ட்டாங்க. அப்போ எல்லோரும் வெளியில் நிற்கிறாங்க. அப்போ எழுதி வாங்குறதும் நீங்கள் ஸ்பீச் காப்பி கொண்டு போய் ஒரு பரபரப்புக்கு எழுதுகிறவன் யார்கிட்டையோ கொடுத்து அவனுக்கு எந்த வார்த்தையை போட்டால் பிரச்சனை வரும், எது போட்டாதுன்ற ஒரு அடிப்படை ஒரு ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. எழுதுகிற வார்த்தைகள் பேசுறதுலாம் ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. இப்போ நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு என்னென்னு பேசுனா அது ஒரு கேஸ் ஆகும், ஏதாவது பிரச்சனை ஆகும். அப்போ எந்த வார்த்தை எப்படி பேசணும் என்னன்னு ஒரு இது இருக்குல்ல, சபை நாகரிகம் இருக்குது. கேஸ் அதாவது டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் இல்லாமல் இருக்கணுன்றது இல்லை தலைவர்கள் பேச்சில். ஒரு சின்ன இப்போ தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அவர் 1 பைசா கூட பண்ணலன்னு ஒரு கேஸை போட்டாரா எடப்பாடி மேலே? போய் குவாஷ் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ பாடுபட வேண்டியிருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்கள் வாட்டில் அங்கிள் அதுன்றீங்களே. 52 பிறந்த விஜயகாந்த் உங்களுக்கு அண்ணன், 53 பிறந்த ஸ்டாலின் உங்களுக்கு அங்கிளா? இல்லை, கூட பழகி இருக்கிறாருல்ல, விஜயகாந்தரோட கூட பழகி இருக்கிறாரு, அண்ணன் பேசி இருக்கிறாரு. இவர் எப்பயுமே இவரோட பழகினது கிடையாதுல்ல, அங்கிள் கூப்பிட்டுருப்பாரு. பொதுவில் அவர் அங்கிள்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி சொன்னால் கூட அந்த அங்கிள் இந்த அங்கிளில் வராது. வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள்னா அது பூமர் அங்கிள் அப்படின்ற மாதிரி தான் வரும். இன்னொன்று அவர்கள் அதை ஏற்றுக்கல. அப்போ அவங்கள எரிச்சல் மட்டும் தானே சொல்கிறீங்க. இப்போ எடப்பாடியை தவழ்ந்த பாடி அந்த பாடின்னு சொல்லி சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்களா? எடப்பாடிக்கு கோபம் வருது பாரு அப்படின்னு. சேம் அதே தானே இது தவறுன்றீங்க நீங்கள். ஆமாம், இப்போ இவர்களும் உணர்ந்துருப்பாங்க. எடப்பாடியை நம்ம இப்படி சொன்னப்போலாம் அவர் என்னங்க இப்படி எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறீங்களேன்னு கேட்டப்போ ஜாலியாக இருந்ததுல. இப்போ அதே தானே இது. இப்போ அதை இவங்க அதை கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல, அங்கிள்னு சொன்னது. நம்ம தான் அதை பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் அவங்க அதை உணரதா தெரில. பாடுறா பயங்கரமாக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்படுற மாதிரி இல்லை. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் அரசியலில் தவிர்க்கப்படணும். இப்போ இந்த விஷயங்களை தான் நம்ம விமர்சனமாக வைக்கிறோம். இவங்களை போட்டு வாட்டுறது சாத்துறதுலாம் கிடையாது. நீங்கள் மாநாட்டுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், மாநாடுனா இந்த விஷயங்கள்லாம் பேசினார்னா நல்லா இருக்குங்க. அவர் நல்லதுன்னு சொல்கிறோம். இல்லை, நீங்கள் இதெல்லாம் பேசினா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எங்கே பேசணும், எப்படி பேசணும் எங்கள் தலைவருக்கு தெரியும். இந்த கூட்டத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டாரு. அதுதான் ஆணவம். அதுக்கு பேர் தான் ஆணவம். நம்ம இல்லை, அவர் முத்தலிஃபுக்காக பேசலை, அருளுக்காக பேசலை, மற்றவங்களுக்காகலாம் பேசலை. தன் முன்னாடி இருக்கக்கூடிய, தன்னை நம்பி இருக்கக்கூடிய, தன்னை விரும்பக்கூடிய தொண்டர்களுக்காக பேசியிருக்கிறாருல்ல, அவங்க சாட்டிஸ்ஃபைடு. நீங்கள் ரசிகர் மன்றம் நடத்தினா நான் இந்த கேள்வி வராது, நான் கேட்க மாட்டேன், இந்த பேச்சே தேவையில்லை. ரசிகர் மன்ற கூட்டம் நடக்குது, இவர் ஏன் இதெல்லாம் பேசலைன்னு கேட்டால் ஓகே. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக என்ன சொல்கிறீங்க, மாற்று சக்தியா, பிரைமரி ஃபோர்ஸ், முதன்மை சக்தி, முதன்மை சக்தின்னு சொல்கிறீங்க. அப்போ அதிமுகவையும் தாண்டி நீங்கள் முதன்மை சக்தியாக இருக்கும் பொழுது நீங்கள் மாநிலத்தில் உள்ள பாதிக்கப்பட்டவருடைய குரலாக நீங்கள் ஒலிக்கணும். அப்போது விஜய் தான் அதை கேட்கணும். விஜய் கேட்டால் தான் நியாயம் கிடைக்கணும். அந்த இடத்துல விஜய் கேட்டு தான் ஆகணும். பெண்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு வரி டெம்ப்ளேட் வாட்ஸ் இதை இப்போ பண்ணுறாங்கல்ல, ஓர் அணியில் இணைவோம், ஒன்றிணைவோம், வா உடன்பிறப்பே வா, அப்படி இப்படி இது பண்ணுறாங்கல்ல. இந்த டெம்ப்ளேட் வாட்ஸ் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை தான் இப்போ புகுத்துறாங்க.
அதை அவங்க வந்து அதை பயன்படுத்தினாலும் ஸ்டாலின் வந்து நேற்று அமித்ஷா சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சி அடிக்கிறாரு. நீ எப்படி நக்சல்னு சொல்லலாம், நீங்கள் வந்து இதுக்கு எதிராக இருக்கிறீங்க அதுன்றாரு. என்ன பண்ணுறாங்க, நீதிபதிகள்கிட்ட வெர்ஷன் வாங்குறாங்க, கடிதம் வாங்குறாங்க. இது ஒர்க்கு, இதுதான். நீங்கள் என்ன பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஸ்டாலினுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்டாலினும் பார்த்து தான் படிக்கிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற டீம் வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்குது. அப்போ அவர் படிக்கிறது ரீச் ஆகுது. அது விமர்சனமாக எதிர்க்கட்சிகள் வைத்தாலும் ரீச் தான். அப்போ இந்த வேலையை நீங்கள் செய்யலைன்றதான் இங்கே விமர்சனம். நீங்கள் சொல்கிறீங்க அந்த கல்ட்டுக்கு தேவை, கல்ட்டுக்கு சொல்கிறாங்களே, அந்த ரசிகர்களுக்கு தேவையானதான் நான் பேசுவேன்னா அது எந்த காலத்துலையும் அப்புறம் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது. ஏன்னா அவனுக்கு என்ன தேவை, விஜய் வரணும், பார்க்கணும், கிளம்பிட்டோம். என்ன கிளம்பிட்டோம், பார்த்துட்டோம், கிளம்பிட்டோம். சரி, அவனை போய் இன்றைக்கி ஊடகங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. அந்த ரசிகர்கள்ட்ட போய் சின்ன பசங்க அவங்கள்ட்ட போய் கொள்கை சொல்லு, 5 தலைவர் கொள்கை சொல்லுன்னு திமுகட்ட போய் கேட்க தைரியம் இருக்கா அவங்களுக்கு? திமுக மாநாடு நடக்கும்போது உங்கள் திமுக 5 கொள்கையை சொல்லுனாங்க ஒன்று 4 வச்சுருவோம். அப்போ இவர்கள் மட்டும் என்ன, ஏன் இந்த பார்வைன்ற நீங்கள் வைக்க வேண்டிய கேள்வி தலைவர்களை மற்றவர்கள்ட்ட சாதாரண சின்ன 5 தலைவரோட கொள்கை, அம்பேத்கர் கொள்கை இதெல்லாம் படிச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஏதாவது கேட்டு நீங்கள் பதில் வாங்கலாம். அதுலேயும் கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், இப்போ தான் வர்றான் 18 வயசு 17 வயசு, அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவன்கிட்ட விஜய் நடிச்ச 5 படம் சொன்னால் 10 படமாக சொல்லுவான். எந்த படத்தில் எந்த பாட்டு வந்துச்சுன்னா சொல்லுவான். அவ்வளோதான் அவன் நாலேஜ். அந்த நாலேஜ் இருக்கிறவன தான் விஜய் வளர்க்கணும்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்லிலாம் வளர மாட்டாங்க. விஜய் வந்து கவின் வந்து இந்த மாதிரி இருந்தாப்புல, கவின் ஒரு ஆணவ கொலை அப்படின்னு சொன்னால் அவன் கொஞ்சம் இப்போ அவன் மனநிலை அது கூட சீரியஸாக எடுத்துக்கிற மனநிலை இல்லை. ஏன்னா அந்த லெவலில் தான் இவர் வச்சுருக்காரு. அப்போ அவனை அந்த நிலைமைக்கு மாற்றணும். ஏன்பா விளையாட்டெல்லாம் போதும், அதெல்லாம் போதும், கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம். நாட்டு நிலைமை இப்படி இருக்குது, அது நான் வந்தால் தான் மாற்ற முடியும். நம்ம சும்மா கிடையாது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் வந்தால் தான் முடியும் அப்படின்ற ஒரு இதை பதிய வைக்கணும். இப்போ எப்படின்னா அவர் வருவாருங்க, அவர் தாங்க அப்படின்னு. ஏன் வருவார், அவர் என்ன பண்ணுவார்னு அதெல்லாம் தெரியாதுங்க, அவர் தாங்க அப்படின்னு. இதுதான் கல்ட்டுன்ற. ஆனால் இவர் ஏன் வரணும், இவர் ஏன் மாற்றணும், ஏன் வரணும், ஏங்க இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க, அது இவங்களாம் பண்ண மாட்டாங்க, இவர் தாங்க, இவருக்கு அதில் அக்கறை இருக்குங்க. கனிம வள கொள்ளைனா இவர் பேசுகிறாருங்க, இவருக்கு அந்த அக்கறை இருக்குங்க, இவர் வந்தால் தாங்க செய்வார். நீங்கள் இந்த ஒரு செட்டை விட்டுருங்க, அதற்கு அடுத்து ஓரளவுக்கு நாலேஜபிள் செட் இருக்குல்ல, அதுகிட்டே நீங்கள் இந்த கேள்வி வச்சிங்கன்னா ஏன் வரணும் விஜய் சொல்லுங்கள். என்ன அவர் என்ன மாற்ற சொல்லியிருக்காரு, ஏன் வரணும், முதல்ல வர்றேன்னு சொல்லியிருக்காரா, நான் முதல்வராக வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு கேள்வி வச்சிங்கன்னா அவங்கள்ட்ட பதில் இருக்காது. கரெக்டாக நீங்கள் நாளைக்கே கூட வைங்க. இந்த செகண்ட் லெவலுக்கும் டாப்புக்கும் நடுவில் பேசுவாங்கல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க ஏன் விஜய் வரணும். ஆணவ கொலை நடக்குது, அதில் விஜய் பார்வை என்ன, அவர் வந்தால் தனிச்சட்டம் கொண்டு வந்தே தீர்வாருங்க. ஏன்னா அவருக்கு அது மேலே ஒரு கோபம் இருக்குதுங்க. மாநாட்டில் அவர் பேசுனது பார்த்தீங்கல்ல, எப்படி பேசினார், அவர் விட மாட்டாருங்க. தூய்மை பணி ப்ரைவேட்டேஷன் ஆக்கிறது இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டு அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அவராலையும் பண்ண முடியாதுங்க. ஆனால் அவர் மாற்று சொல்கிறாரா இல்லையா, ப்ரைவேட்டேஷன் ஆகினாலும் உங்களுடைய ஊதிய விகிதம் அரசு உடைய அந்த நிர்ணயித்த இதுக்கு இணையாக நான் கொண்டு வரதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன், உன்னுடைய அனைத்து பாதுகாப்பு பண்ணுவேன், இல்லாட்டி அதை கேன்சல் பண்ணிடுவேன். அந்த ஒரு பார்வை அவருக்கு இருக்குல்லங்க, அந்த தொழிலாளியை பற்றி அவர் புரிதல் இருக்குல்ல, அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லைங்க, அதுக்கு தாங்க அவர் வரணும். இவங்களுக்கு அந்த அக்கறை இருக்குதாங்க. இவங்க இப்படி வந்து மேட்டுமை அரசியல்வாதி ஆகிட்டாங்க. இன்றைக்கி அவர் விஜய் மட்டும்தாங்க இதை சிந்திக்கிறாரு. இப்படி சொல்கிறதுக்காகவாவது இவர் பேசணுமா, இவர் புரிஞ்சிருக்கணுமாண்ணா. ஆனால் இவர் தான் எலைட் அரசியல்வாதியாக இருக்கார், அதுதான் பிரச்சனை. அதனால தான் நீங்கள் வந்து கூடுதலாக உங்களுடைய விமர்சனன்றீங்கள, இல்லை இவர் வெளியில் வர்றதை சமாளிக்கிறதுக்கு தான் ஒரு சிங்கம்னு சொல்லிக்கிறார். யார் சொன்னா விஜய் சிங்கன்னு, அவரே சொல்லிக்கிட்டார். நீங்கள் ஜெயலலிதாவையோ கலைஞரையோ எம்ஜிஆரையோ வாத்தியாரேன்னு எம்ஜிஆரை சொன்னாங்க, எம்ஜிஆரே என்ன வாத்தியார்னு சொல்லிக்கிட்டாரா தன்னை? அவர் சினிமா ஃபீல்டில் அந்த வித்தைகள் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறது சண்டை கிண்டெல்லாம் போடும்போது பார்க்கும்பொழுது எல்லாருமே அவர் வாத்தியார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது வாத்தியாருன்னு புரட்சி நடிகர்னு கலைஞர் இவங்க பேர் வச்சாங்க, கலைஞர் தான் வச்சார் பேர். ஏன்னா கொஞ்சம் புரட்சிகர கருத்துக்கள் சினிமாவில் அதுன்னு. அப்புறம் கே கிருஷ்ணசாமி இனி அவர் புரட்சி நடிகர் அல்ல புரட்சி தலைவர்னு மாற்றினார். அது அப்படி இதாச்சு. அம்மா அப்படின்றாங்க, வலிந்து திணிக்கப்பட்டதில்லை. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 20 வருஷம் கழித்து அந்த பட்டம் அவங்களுக்கு கிடைக்குது. சிங்கநிகர் பெண்மணி, இரும்பு பெண்மணின்னு ஜெயலலிதாவுக்கு பேர். 82 வரும்போதே கொடுத்துட்டாங்களா, இல்லை ஜெயலலிதாவை சொல்லிட்டாங்களா? ஏற்றத்தாழ்வுலாம் சந்தித்தாங்க, அடி உத வாங்கினாங்க, தோற்று போனாங்க, அவங்களே தோற்று போயிட்டாங்க தொகுதியில். அப்புறம் ஒரு ஏற்றம், மறுபடியும் ஒரு இறக்கம் எல்லாம் கட்சியை நடத்துகிற விதம், அதிகாரிகளை நடத்துகிற விதம். ஒன்று மிஸ் ஆச்சுன்னா தூக்கி அடி தயங்கவே மாட்டாங்கப்பா, அவங்கள்ட்ட எதுவுமே தப்பாது. டெரர் அவங்க, இதுதானே அவங்களுக்கு அந்த சிங்க நிகர்னு.
அவங்கள வந்து யார் சொல்கிறா? எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற தலைவருடைய பொண்ணே சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்கும் ஜெயலலிதா? எனக்கு ஜெயலலிதா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்? அவங்களுடைய உறுதித்தன்மை, அவங்களுடைய அந்த ஒரு பவர், அந்த நாலேஜ், அது ரொம்ப எனக்கு பிடிக்குன்றாங்க. சரி, இவங்க பிரேமலதா சொல்கிறாங்க, இத்தனைக்கும் விஜயகாந்தே ஒரு வழி பண்ணவங்க, என்னுடைய முன்னோடியாக நான் அவங்கள பார்க்குறேன் ஒரு இதுன்னு. இது கலைஞருக்கும் வந்ததா இல்லையா? சாணக்கியார் அந்தால போய் சாணக்கியன்ற அறிவுரை தான் யாராவது கேட்டாங்களா? இல்லை அவரே தன்னை சாணக்கியன்னு சொல்லிட்டாரா? அப்போ அவர் வந்து எம்ஜிஆர் காலம், அந்த காலம், இந்த காலம், எல்லா காலத்துலேயும் ஒரு பேரலல் இது அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. அவருடைய சக்தியை யாரும் மறுக்கவே முடியாது. ஜெயலலிதா கூட கலைஞர் அறிக்கை விட பதில் சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. கரெக்டு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இஷ்யூஸை தொட்டு பேசணும், விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனக்கான வாக்கு வங்கி யார், நாம் யாரை இப்போ டார்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ஜிஆருடைய ஃபோட்டோவையும் அண்ணாதுரை ஃபோட்டோவும் வச்சு எம்ஜிஆர் அவர்களை பின்பற்றி அவர் தொடங்கின அதிமுக எனக்கு சரியா இல்லை, ஸோ அவங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க, என் பக்கம் வாங்கன்னு அவர் கூப்பிட்றாருன்னா இட்ஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் ஏடிஎம்கே தானே. அப்போ அதிமுகவின் வகையில் குறி வைக்கிறதுங்கிறது விஜய்க்கு அவர்களுக்கு பாசிட்டிவாக தானே மாறும். இது வந்து விஜய்க்கு நெகட்டிவ் நான் சொல்கிறேன். ஏன்னா இதை நீ விக்கிரவாண்டி மாநாட்டில் செய்யலை, நான் வர்றேங்க, அப்போதாங்க ஃபஸ்ட்டு மாநாடுங்க. அப்போ தான் கட்சி சொல்லணும், கொள்கை சொல்லணும், அதெல்லாம் சொல்லணும், அதான் மாநாடு. என்ன கொள்கை? இல்லை, அதெல்லாம் இல்லை. முதல் மாநாடு வரும்பொழுது தன்னை நம்ம தான் முதலமைச்சர் அப்படின்னு அவர் ஒரு பெரிய இது நினச்சிட்டாரு. இப்போவே நினச்சிட்டு இருக்காங்கன்னா அப்போ எப்படி இருப்பாங்க பார்த்துங்க. அவர் ஸ்பீச்சும் மற்ற எல்லாரையுமே மிரள வச்சுது. அந்த நேரத்தில் அவர் கொள்கை தலைவர்னு 5 பேர் சொன்னார்ல, அது ப்ளஸ் நான் தான் அப்படின்னு இதாச்சு. இந்த 1.5 வருஷத்தில் இவருடைய வேகம் மற்ற விஷயம் பார்க்கும்பொழுது இவருக்கு தனியாக விஜய்ன்ற இது வந்து எடுக்காது. அப்போ வாடகைக்கு ஆள் தேவை. அந்த இடத்துல தான் எம்ஜிஆர் அதிமுகவில் வந்து இங்கே அண்ணா, சாட்டை துரைமுருகன் சொன்ன மாதிரி ஸ்டாலினோ உதயநிதியில்னா கலைஞரே எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது விஜயகாந்த் உடல்நலம் நலிவுற்றிருந்த பொழுது போய் பார்க்காதவர், எட்டி கூட பார்க்காதவர். அதனால தான் சொல்கிறேன், விஜய்க்கு ஒருத்தர் நெகிழ்ச்சி அடைகிற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்று கூட உங்களால் சொல்ல முடியாதுன்ற. புரியுது? வெளியே நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அவங்க ஃபேன்ஸ் எப்போ கேட்டால் 1000 விஷயம் சொல்லுவாங்கன்னு. எம்ஜிஆர் எப்படி நம்மளை கூட இருந்து பார்த்தோம். தட் இஸ் மீன் அவர் பெரிய ஒரு ஜாம்பவான். அவர் சிவாஜி இது கூட வந்து பார்த்தோம், இல்லை கலைஞர் இது கூட வந்து பார்த்தோம். எல்லாருக்குமே எங்கோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணியிருப்பாங்க. இல்லை, நீங்கள் திரும்ப திரும்ப விஜயகாந்த் சொன்னதாக இருக்கட்டும், அண்ணா எம்ஜிஆர் இதுக்காக தான் யூஸ் பண்ணாருங்கிறீங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, 67 அண்ணா மாற்றம், 77 எம்ஜிஆர் மாற்றம், மதுரை மண்ணு நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மதுரை மண்ணு. அதனால் இப்படி தான் கனெக்ட் பண்ணுறாரு தவிர நீங்கள் சொல்ல மாதிரி கனெக்ட் பண்ணலையே அவர். அதுக்கு தான் கனெக்ட், அந்த கனெக்ட் தானே தேர்தல் வெற்றி தானே பேசுகிறாரு. விஜய்கிட்ட இருக்கிற பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்னென்னா மக்கள் பிரச்சனை கிடையாது. ஆதவ அர்ஜுனா உட்பட இவங்களுடைய வேலை என்னென்னா தேர்தல் அரசியல், ஜெயிப்போம், ஓட்டு, தேர்தல், ஜெயிப்போம். ஆமா, வெற்றி பெற்றா மக்கள் பிரச்சனையை நான் மாத்துவேன், நான் சொல்யூஷன் கொண்டு வரேன், நான் வந்தா போதுங்கிறாரு. கேள்வியே தெரியலங்க, அப்புறம் எங்க பதில் தெரியும் உங்களுக்கு? நான் ஜெயிச்சு வரேன்னா அவ்வளவுதான், அதுதான் மாற்றங்கிறாரு. நான் தான் சொல்றேன், உங்களுக்கு கேள்வியே தெரியல, அப்புறம் எல்லாம் பதில் தெரியுறதுக்கு. உங்களுக்கு மக்கள் பிரச்சனை என்ன தெரியும்னு கேட்குறேன். தெரிஞ்ச பிரச்சனை பேசக்கூட தைரியம் இல்லை. தெரியாமலாம் பரந்தூருக்கு வந்தாரு, பரந்தூர் தெரியாமலாம் அறிக்கை விட்டுறாரு. மறந்தூர் மட்டும் வந்தா அறிக்கைன்னா என்ன? இது அறிக்கை. நீங்கள் இன்னைக்கு நான் ஒரு இது ஆரம்பித்தா கூட எனக்கு டக்குன்னு ஒரு 2 பேர் வருவாங்க, சார் நான் உங்களுக்கு ப்ரமோஷன் எல்லாம் பார்த்துக்குறோம் சார், நாங்கள் இது பண்ணுறோம் சார்னு. இது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. இது மேட்ரு கிடையாது. அறிக்கைனா கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க விட்டதெல்லாம் தான் அறிக்கை. ஏன்னா அவங்க படித்து பார்ப்பாங்க, அது தனிங்க, அது எக்ஸ்ட்ராடினரி, அதை விட்டுருங்க. அது 2ஆக போனால் கூட 2ம் ஸ்பெஷலாக வந்துகிட்டு இருக்குது. எதையும் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. இன்றைக்கி கூட மருத்துவம், கல்வி, சுகாதாரத்தில் நிதி குறைப்பு என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் எவ்வளோ வர்ஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் அறிக்கை ஒன்று வந்திருக்கு. அதனால் நமக்கு இதெல்லாம் பாடம், அதை படிக்க படிக்க நம்ம நாலேஜ் வளர்த்துக்கலாம். நான் சொல்கிறது, இவர்கள் அறிக்கை கூட முன்னாடி கலைஞர்னா அவர் எழுதுவார், இல்லாட்டி யாரை டிக்டேட் பண்ணுவார், இவர் நம்ம சண்முகநாதன் இது பண்ணுவார், அப்புறம் அதை வாங்கி பார்த்து கரெக்ட் பண்ணுவார், இல்லாட்டி வேறு யாராவது சொல்லி அதை எழுதி அதை பார்த்து பண்ணுவார். கலைஞர்லாம் வேறு லெவலுங்க. நான்லாம் நேரடியாக அனுபவப்பட்டிருக்கேன். அவருடைய அறிக்கையை வந்து அதை சுருக்கி ஏதாவது மிஸ் ஆனால் கூட கூப்பிட்டு அனுப்பிச்சிடுவார். அந்த மாதிரி ஆள் அவர். எழுத்து பிள்ளையை கூட அவர் பார்ப்பார். வண்டியில் போகும்போது கூட துரைமுருகனும் பொன்முடியும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், முரசொலி பார்த்தியா, வேறு பேப்பர் காமிச்சு பார்த்தியா, படிச்சியா, இல்லைன்னா எழுத்து பிள்ளைன்னு கேட்பாராம். அந்த அளவுக்கு கலைஞர் வேறு லெவலு. ஜெயலலிதா எப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்களா லெட்ரு, ஃபைல், இதெல்லாம் அது ஃபுல்லாக படிப்பாங்களாம். படிச்சுட்டு திருத்தங்கள் எழுதுவாங்க. இதில் கிராமர் மிஸ்டேக் இருந்தால் கூட கூப்பிட்டு கேட்பாங்களாம். 10th இத்தனைக்கும்.
அதனால் நீங்கள் வந்து நான் அந்த அளவு எக்ஸ்ட்ராடினரி நான் கேட்கல. ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் இதுக்கு வந்துட்டீங்க. அப்போது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்ன? இப்போ விஜய் வந்து ஒரு சேனல் போய் பேட்டி எடுக்குது வச்சுங்க, இப்போ இந்தியா டுடே உட்காருதுக்கு. நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரணும்? நீங்கள் என்ன மற்றவர்களோட வித்தியாசமாக பண்ண போகிறீங்க? தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு 3 கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? சொல்ல மாட்டாருன்னு முடிவுக்கு எப்படி முத்தலிஃபன வரீங்கன்னு நான் கேட்குறேன். வரேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவோட இப்போ எடுக்க தான் போகிறாங்க, வர பேட்டுக்கு தான் போகிறாங்க. அது வந்து இது கொடுத்து வாங்குறது, அது எல்லாருக்கும் என்ன கொடுத்து வாங்க தான் என்ன சொல்கிறீங்க? கேள்வியை கொடுத்துருவாங்க, அதுக்கு பதிலாக ரெடி கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுறது, அது விட்டுருங்க. நான் ஏன் அந்த முடிவுக்கு வரேன்னா, இந்த 1.5-2 வருஷம் பார்க்குறேன்ல, நான் தானே சொன்னது ஆரம்பத்தில் வரட்டுங்க, அவர் அரசியல் என்னன்னு பார்க்கட்டுங்க, ஏன் வரக்கூடாது? இவங்க 2 பேரே தான் வரணுமா? ஏன் விஜய் வரக்கூடாதா? இப்படி பேசினால்தானே. தானே. அப்போ எங்கே மிஸ் ஆகுது? நீங்கள் அதுக்கான கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. கொஞ்சம் நம்பிக்கை, பரந்தூர் போனார், ஓரளவு நம்பிக்கை வந்தது. அதுலேயும் என்னங்க பரந்தூர் பற்றி மட்டும் பேசிட்டு வராருங்க. அதுக்கு ஒரு கேள்வி, ஏன் பரந்தூர் போனால் இதுக்கு ஒரு குறை சொல்கிற, குறை வேறு என்ன சொல்லுவாங்க? பரந்தூர் பற்றி மட்டும் பேசுறதுக்கு நீங்கள் இது கிடையாது, வெளியில் எப்போ ஒரு தடவை தான் வர்றீங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாடு பிரச்சனை ஓரளவு பேசணும். ஆர்ப்பாட்டம் வர்றீங்க, 2 நிமிஷம் தான் பேசுகிறாருன்னா ஆர்ப்பாட்டம் வந்தால் போதாதா அப்படின்றது. ஆர்ப்பாட்டம் வந்ததுன்னா 18 ஃபேமிலி சந்திச்சிருக்கீங்க, பெரிய வெடிச்சு கிளம்புது. நம்ம எப்படி இவருடைய நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் அனுமார் மாதிரி நீங்கள் உங்கள் பலம் உங்களுக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க கல்ட்டு ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு, அதை தாண்டி நான் யோசிக்கிறேன். இவர் பலம் இவருக்கு தெரியல. இவர் இறங்கி அடித்தாருன்னா ஆகும், பெண்கள்கிட்ட போவோம், எல்லாத்தையும் போவோம். ஏங்க டாஸ்மார்க் பிரச்சனை விஜய் எடுத்து பேசணுன்னாங்க ஆகும். யோசிச்சு பாருங்கள், டாஸ்மார்க்கு போதை பழக்கத்தை எதிர்த்து விஜய் ஒரு இயக்கம் நடத்துகிறாருங்க பாருங்கள். இப்போ கூட நான் கண்டென்ட் கொடுக்குறேன், அடுத்த இயக்கம் கூட நடத்தலாம், வேறு லெவல் போயிடுவாங்க. ஒரு இயக்கம் நடத்துகிறாரு, அதில் பெண்கள் குடும்ப வன்முறை இது எல்லாத்தையும் இந்த கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி பேசினாருன்னா அப்படியே பெண்கள் நெஞ்சத்தில் போய் அப்படி உக்காந்துடலாங்க, சேர் போட்டு உக்காந்துடலாங்க. அப்போ இங்கே எங்கே மிஸ் ஆகுது? எவ்வளோ விஷயம் இன்றைக்கி முன்ன மாதிரி கிடையாது, எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பேர் சொல்கிறோம். மாநாட்டுக்கு இதெல்லாம் பேசினா கரெக்டாக இருக்குங்கன்னு சொல்கிறோம் முன்னாடியே. ஏங்க கண்டிப்பாக அவர் கவின் மேட்ரு பேசணுங்க, இது பற்றி பேசணும். தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணுங்க. இவர் வந்து விக்ரவாண்டி மாதிரி பேசக்கூடாதுன்னு கூட நான் பேசியிருக்கேன், 1க்கு 5 இதில் பேசியிருக்கேன். அப்போது இந்த விவகாரத்தை கூட உள் வாங்கிக்கிட்டு பண்ணுறதுன்னு இல்லாமல், நான் போய் மறுபடியும் சினிமாவுக்கு ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி ஒருத்தன்ட்ட கொடுத்து எழுதி வாங்கிட்டு வந்து அதை தான் நான் பேசுவேன், ஒரு ஜூம்லா காட்டுவேன்னா நீங்கள் சொல்கிற கல்ட்டு ஃபாலோவர்ஸ் போடுவான். அதை தாண்டி நகராது. அதுவே 5% வருது சார். அதுவே எங்களை வந்து கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி அளவில் போய் உட்கார வைக்கிறதுக்கான பலம் இருக்குது சார். இன்னும் அலையன்ஸ்லாம் வந்துச்சுன்னா சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறாரு. அலையன்ஸ் வந்துச்சுன்னா அதை விட வேறு லெவல் பண்ண முடியும் நம்புகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், யார் வருவா? எந்த கட்சி இருக்குது? தேமுதிக வரலாம், எஸ்டிபிஐ வரலாம், பாமக அன்புமணி உடஞ்ச அவர் கூட வரலாம். எஸ்டிபிஐ இப்போ பார்த்துட்டாங்க, டிஎம்கே பார்த்துட்டாங்க, உறுதி செய்யப்படலன்ற எவ்வளோ பேராசிரியர் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம், யோசிக்குமா டிஎம்கே யோசிக்காதா? டிஎம்கே ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, 120 தொகுதிகள் சிக்கல், ஸ்பாயிலர் வந்து விஜய். அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்டிபிஐ கலைஞர் இருக்கிற வரைக்கும் கிட்டே சாக்கல, அவர் பிஎஃப்ஐயாக பார்த்தாரு. ஆனால் இன்றைக்கி எஸ்டிபிஐ சும்மா போய் பார்ப்பாரு இவரை ஸ்டாலினை, முபாரக்கு பார்க்குறாங்க. பண்ணுங்க, ஒன்று சீட்டு தரோம், இல்லை பிரச்சாரம் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தரோம், பிரச்சாரம் பண்ணுங்கன்னு போவோம். இன்னொன்று பிரேமலதா 4+1 ஆஃபர் லெட்ரு, அவங்க ஆஃபர் அடுத்த ஆஃபர் வந்து அங்கே தான் என்ன சொல்கிற அப்படின்னு, இங்கே கிடையாது. அவங்க வந்து நம்பர் 1 இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இன்னைக்கு கிருஷ்ணசாமி பண்ணுறாருல கூட்டணியிலே கிடையாதுன்னு, இதெல்லாம் ஆஃபர் லெட்ரு தான். இல்லைன்னா என்னங்க எப்படி பேசுகிறீங்க, என்ன அப்படி பேசுகிறீங்கன்னா போன தடவை மாதிரி அப்படி இப்படி பேசி அதை இது பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ இது எதுவுமே கணக்கு போடக்கூடாது. பேச்சுவார்த்தை இப்போ கிருஷ்ணசாமிகிட்ட பேசுவாங்க, உடனே பேசுகிறோம் டீமு, என்னங்க அப்படி பேசுகிறீங்கன்னு. பிரேமலதாட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே யார் பேசுவா? நீங்கள் இவங்கள்ட்ட இன்னொரு மைனஸ் என்னென்னா, இவர்கள் யாருக்கிட்டையும் கான்டாக்ட் கிடையாது, இவர்கள் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. இல்லை பேசுகிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல. இப்போ வந்து அருண்ராஜ் ஒருத்தட்ட பேசிடுறாரு, அதை கொண்டு வந்து விஜய்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கேன், நல்ல ஆஃபர் இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை கேட்குற மனநிலை முதல்ல அருண்ராஜ் விஜயை கான்டாக்ட் பண்ணி பேச முடியாது. அப்படியே பேசினாலும் அவர் ஜான்கிட்ட கேட்டுங்கன்றவர். அப்போ ஒரு ஜான்ன்றவர் தான் இந்த தேவைக்காக தீர்மானிக்கிறார். அது ஒரு பெரிய மைனஸ்ஸு. இது எல்லாம் நம்ம இப்போ நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறீங்க. நான் பேச 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 எனக்கு அங்கேருந்து பேசுகிறாங்க. அங்கேருந்து பேசும்பொழுது நம்ம எடுத்தோடனே நம்ப மாட்டோம். நம்ம பத்திரிக்காரங்க இது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது 100% உண்மைன்னு இருக்குது. நான் என்னென்னலாம் பேசிட்டு ஒரு வித தயக்கத்தில் இருந்தோனோ ஜெகதீஸ்வரம் போட்டு உடைச்சிட்டார். நான் சமீபத்தில் சில பேட்டிகளை சொல்லியிருந்தேன், விஜய் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு.
சமீபத்தில் ஜெகதீஸ்வரன் பேசியிருக்காரு, விஜய் தேர்தல் நிற்க மாட்டேன்னு. க்ளீனாக ஒரு பாயிண்ட் அடுக்கிறாரு. ஏன்னா 234 தொகுதி முதல்வர் வேட்பாளரே அவர் தாங்க. மதுரை கிழக்கு நான், மதுரை மேற்கு நான், உசிலம்பட்டி நான் சொல்லிட்டாரு. நான் அவர் நிற்கிறேன்னு சொல்லுங்க, நான் நிற்கிறமா நினச்சி ஓட்டு போடுங்கன்றாரு. பட் அவர் நிற்கிறதா போறாரு, அதுதான் பண்ண போறாரு. நான் நிற்கிறமா நினச்சி ஓட்டு போடுங்க. இன்னொன்று அவர் தான் சுற்றணும். நீங்கள் ஜாதவோ நிர்மலா போனால் யாருன்னே தெரியாது. இப்போ இருக்கு மக்கள் நீங்களே போட்டிட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது, நிற்கவே மாட்டார். அவர் போய் சுற்றணும். நீங்கள் நின்னாங்கன்னா அவரை லாக் பண்ணுவாங்க, அந்த தொகுதியிலேயே நகராத அளவுக்கு லாக் பண்ணுவாங்க. டிஎம்கே அதெல்லாம் பக்காவாக பண்ணுவாங்க. அப்போ என்ன அவனா சிக்குவார். அப்போ அவர் நம்ம நின்று இன்னொன்று தோத்துட்டா அந்த பயம் இருக்குது. தோத்து போட்டோம் சார், என்ன சார் இருக்குது, தோத்து ஜெயிக்கிட்டோம். நீங்கள் அவங்க அப்படி இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிறது இருக்குதுங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், அது இன்னொருத்தனை விரும்புது, சரி நல்லதாக போச்சுறாங்கப்பா, அவ்வளோதான், போயிட்டே இருக்கணும். என் பாணிலாம் அதுதான். ஏம்மா இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டே ரைட் நல்லா இருக்கு, அவ்வளோதான். வேறண்ணா நீ கட்டாயமாக என்னை லவ் பண்ணி ஆகணும்னு சொல்ல முடியுமா? ஆனால் வேறு ஒருத்தர் என்ன பண்ணுவான், கத்தி எடுத்துட்டு ஆசிட் பாட்டில் திருப்பி மேலே ஊற்றிடுவான், கத்தி வச்சு குத்திடுவான். ஏன்டா அதை அவனை விரும்பலன்னு தெரியுது இல்லை, விட்டு போயேன். அது ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிற விதம். இன்னும் சில பேர் தாடி வளர்த்துக்கிட்டு ஓரமாக நின்று பார்த்து அழுதுட்டு இருப்பான். அந்த மாதிரி நீங்கள் தோல்வின்னா ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே. ஒரு ஜெயலலிதா தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கிட்டு அடுத்த தேர்தலில் விஸ்வரூபம் எடுத்தாங்க. இங்கே அது இல்லையே. இங்கே தான் நீங்கள் சொல்கிறீங்களே கல்ட்டு ஃபாலோவர்ஸ், அவங்க எப்படி எடுத்துக்குவான், அப்படியே உடஞ்சிடுவான். உடஞ்சி சுக்குநீராக போயிட்டு போடா நம்ம லாய்க்கலடா நம்ம இது கிடையாது அப்படி போயிடுவோம். பாதி பேர் சதுருவான். நடந்துச்சா இல்லையா மக்கள் நீதி மையத்தில்? எவ்வளோ பேர் தேர்தல் ரிசல்ட் வந்து அன்னைக்கு மத்தியானம் எதிர்னாங்களா இல்லையா? ஒரு கட்சியில் அப்படி நடக்குமாங்க? பெரிய தலைவர் வெளியே போனார். இன்னொரு அம்மா, ஏன் இவருக்கு என்ன மைனஸ்னா, வாட்ஸ்அப்பில் நல்லா பேசுறியாம்மா, அந்த பொண்ணுன்னா பத்மபிரியா, நல்லா பேசுறியா, போய் மதுரவாயில் நில்லு. அப்போ என்ன ஏது அவங்கள என்ன தயார் பண்ண எதுவுமே கிடையாது. அந்த அம்மா ஜெயிச்சு இது பண்ணால் அந்த ஃபேமை பயன்படுத்திக்கிட்டு டிஎம்கே போயிடுச்சு. இப்படி தான் இங்கே இது முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு அங்கே மாஸ்டர் டிகிரி போயிடுவாங்க நேராக. இங்கே படிச்சுட்டு அங்கே போயிட்டு சேர்ந்துக்குவாங்க. வேலைக்கு சேரோட திமுக தான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், திமுக ஒன்றும் சாதாரண கட்சி இல்லை. தாவேக்காக்குள்ள ஸ்பாய்லர்னு தெரிஞ்சு போச்சு. தாவேக்கால எவ்வளோ பேரை தூக்கலான்றது அவங்க தேர்தல் நேரத்தில் அந்த வேலையை எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ்ன்னு எந்த வகையிலையாவது தூக்கத்தை பார்ப்பாங்க. இவங்களாம் பாதி பேர் நொந்து போயிருக்கிறான். அப்போ இன்னொன்று தேர்தலில் நம்ம தள்ள தூக்கி போட்டுருவாங்களோ, நம்மளை நிற்க சொல்லிடுவாங்களோ, எங்கே காசுக்கு போகிறது அண்ணு. நீங்கள் 1 கோடி 2 கோடி வச்சுருந்தா கூட அது கடலில் கரைச்ச பெருங்காயம் தான். அப்போ என்ன பண்ணுவான், சரி அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. உங்கள் வேட்பாளரே இவங்க போடுறாங்க வச்சிங்களேன், சரிப்பா நீ வாட்டில் வந்துக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்ருவாங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க. அப்போ அந்த இடம் இல்லை இன்னும் நீ சொல்ல புரிஞ்சுக்கிறேன். அதாவது விஜய் வந்து இஷ்யூஸ் பேசாமல் இந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ மைனஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் ஒரு கேள்வி மட்டும், திமுக பிஜேபி மட்டும் பிரதானமாக வச்சுட்டு அதிமுக மறைமுகமாக இன்னொரு ஓப்பனிங்கில் ஒரு ஸ்டோரியில் கூட சொல்லும்போது சீமானை தான் அட்டாக் பண்ணுறான்னு சில பேர் சொல்கிறாங்க. நான் செத்து போன உயிரோடு இல்லாத என்னை விட குறைவான விலங்குகளை அட்டாக் பண்ண மாட்டேன் வாதங்களை நம்ம விவாதிக்கிறது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. திமுக பிஜேபி மட்டும் கார்னர் பண்ணுறாங்கன்னா சரிதானே? திமுக பிஜேபி தானேங்க இருக்காங்க. ஏடிஎம்கே கூட இவர் என்ன சொல்கிறாரு, தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்காங்கன்றாரு. முதல்ல நீங்கள் வெளியில் வந்தால் தானே உங்களுக்கு சோர்ந்துருக்காங்களா உற்சாகமாக இருக்காங்க தெரியும். உங்களுக்கு உலகம் அப்படி வெளியில் வந்தீங்கன்னா உலகம் இந்த இது அரசியல் பேசிடுவீங்க. நீங்கள் எழுதி கொடுத்ததை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே சோர்ந்து போயிருக்காங்கன்னா பையன் அவர் எழுச்சி பயணம் போய்கிட்டு இருக்காரு. 100 தொகுதி முடிச்சுட்டு 52 லட்சம் பேரை பார்த்துட்டு வந்துட்டார். அவர் அடுத்து கிளம்பிட்டார். அவங்க இது வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சோர்ந்து போயிட்டாங்கன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அதிமுக எங்கன்னு கேட்குறாரு, பார்த்துக்க சொல்லுங்கன்னு காமிக்கிறாரு. தம்பி நான் 51 வருஷம் என்னுடைய இதுன்னு, உன்னோட 2 வயசு என் அனுபவமே ஞாபகத்தில் வச்சுக்கன்றாரு. இப்போ இவர் வந்து திமுக பாஜகன்னு காமிக்கிறாரு வச்சுக்கிங்க. இதை தானே இவர் காமிக்கிறது கிடையாது, கூட இருக்கிறவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும், எந்த அளவுக்கு இதாகும் தெரியாது. கட்சி நடத்தணும் யாரை எதிரியாக காமிச்சு தானே ஆகணும். நம்ம சொன்னது ஆரம்பத்தில் பெருசாக பார்த்தோம், கொள்கை எதிரி சித்தாந்த எதிரி கொள்கை எதிரியாக மாதிரி. சித்தாந்தம் வேறு கொள்கை வேறு. சித்தாந்தம் தான் மெயின், அது நிற்கும். மார்க்சியம் இந்துத்துவா இதெல்லாம் சித்தாந்தம். கொள்கைன்றது இந்துத்துவா வீழ்த்த அதிமுகவோட சேர்றது, அவங்களோட பயணம் போகிறது, இதெல்லாம் கொள்கை. அப்பப்போ மாறும். இப்போ கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயே இவருக்குள்ள ஒரு குழப்பம். அதனால் இவர்கள் இப்போ கொண்டு போகிறதுல இப்போவும் சொல்கிறேன், இவர்கள் முதல்ல மிஸ் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கேவுடைய கூட்டணியை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றும் புரியாமல் போகிறாங்க. அதில் நான் சொல்கிற மாதிரி விஜய் அவர் நிற்க மாட்டார். 234 தொகுதிக்கும் வேட்பாளர் கிடைக்கிறது பெரிய சிக்கலாகும். இந்த மாதிரி சிக்கலை சந்திக்கணும்.
இந்த இதுக்கே ஒரு ஜூம்லா காட்டி பேசுகிறாருல, இப்போ இவர் வந்து அந்த பிரச்சார பயணம் போகும்பொழுது நேருக்கு நேர் மக்களை சந்திக்கிற மாதிரி வரும். அது இன்னும் சிக்கல். சொல்லிகிட்டே இருக்கிறோம், ஆனால் வருவார். எந்த அளவுக்கு அது இதாகவும் தெரியாது. அதற்கும் தாண்டி அங்கே மைக்கப்படுவோம், தப்பிக்கவே முடியாது நீங்கள். அப்போது நீங்கள் இவருடைய பிரச்சனை என்னென்னா, இவருக்கு பொலிட்டிக்கலாக 2.5 வருஷத்துக்குள்ளே ஒரு இவர் என்னங்க ஒரு லீடராக ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸி ஆக்சஸாக இருக்கணும். 10 பேர் உங்களை பேசுகிற மாதிரி இருக்கணும். இது நாங்கள் அது நாங்கள் இவர் 10 பேரை வாங்க சார் என்ராம் சார் கொஞ்சம் வாங்க சார்னா வரமாட்டாரா என்ராமு? இல்லை சார் நம்ம ஒருத்தர் சந்திப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சந்திட்டு அதோட ஃபோனில் என்ன சார் இந்த மாதிரி விஷயம்னா இதுன்னு சார் 56 லட்சம் இதுன்றாங்களே என்ன சார் சொல்ல மாட்டாரா அவர்? இல்லை வேறு பத்திரிகையாளர்களை என்னங்க வாங்கன்னா வரமாட்டாங்களா, பேச மாட்டாங்களா? இந்த மாதிரி தானே நீங்கள் ஆளாக முடியும். டெய்லி பேப்பரு. அப்போ இந்த இஷ்யூ என்ன பேஸு, நீங்கள் வாங்க ஆதவ் இது என்ன இஷ்யூ, இது என்ன, இந்த டிஸ்கஷன் என்றைக்காக ஓடி இருக்குதா? எதுவுமே இல்லையே. இவரை சந்திக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. இது ரொம்ப மோசமானது இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு. நீங்கள் ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணும். இன்னொன்று நீங்கள் டே டு டே பொலிட்டிக்கல் இதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமே, என்ன ஏது என்ன தப்பு. நீங்கள் கோர்ட்டு முதற்கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும், என்ன வந்திருக்கு ஏது வந்திருக்குன்னு. இந்த மாநாடு இப்போது ஃபெயிலியரா இல்லை சக்ஸஸா உங்களுடைய பார்வையில்? அந்த மொபைலைஸ் பண்ணதில் சக்ஸஸ்ஸு. ஆனால் என்னது டெலிவரி ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெத்து. அந்த மாநாட்டு தீர்மானங்களை படிக்காததே இவர்களுக்கு பெரிய ட்ராபேக்கு. மாநாட்டில் இவர் பேசுகிற சரி இன்னொன்று நான் கேட்குறேன், விஜய் பேசினார், கல்ட்டுக்கு பேசினார், அதெல்லாம் சொல்கிறீங்களா? சரி அவர் பேசிட்டு விட்ருங்க. பொதுச் செயலாளர்ன்றவர் எவ்வளோ பெரிய பொறுப்பு அது? அவர் ஏங்க அரசியல் பேசலை? எவ்வளோ நாளைக்கு அவர் இப்படியே ஓட்டு போகிறாரு சொல்லுங்கள்? ஒரு அரசியல் கட்சிங்க, அதனுடைய பொதுச் செயலாளர். தமிழகத்துடைய பிரதான கட்சிகளையே தொடமாட்டேன், எந்த பிரச்சனையும் பேச மாட்டேன், மக்கள் பிரச்சனை எதையுமே பேச மாட்டேன், பிரதான கட்சியிலும் நான் பேச மாட்டேன். நான் வந்து விஜய் என்ன சீமான் சொன்னார்ல, தாவேக்கா தளபதின்னு அதே இதில் தானே இருந்தது. இல்லை அதே குளத்தில் சீமான் ஒழிகின்ற கோஷமும் இருந்துச்சு. அதை விட்டுருங்க, அது அந்த பசங்களுக்கு வேறுனா தெரியும். அவங்க எல்லாம் இதில் வாழ்கிறாங்க, இந்த சமூக வலைதளங்களில் வாழ்கிறாங்க, அந்த தொண்டர்கள்லாம். அவங்கள விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், பொதுச் செயலாளர் யாராவது ஒருத்தர் அவங்கள எஜுகேட் பண்ணணும் இல்லைங்க. ஒன்று ஆதவ அர்ஜுனா பண்ணணும், இல்லை வேறு இவர் பேசினார்னா. இப்போ டிஎம்கேல இவர்கள் 2 மணி நேரம் மாநாடு நடத்த முடியல. அது காரணம் அந்த வெயிலுன்றாங்க. வெயிலுக்கெல்லாம் கூரை போட்டிருக்கணும், முன்னேற்பாடுகள் வேறு மாதிரி போயிருக்கணும். மாநாடு நைட்டு 9 மணி வரைக்கும் நடத்தியிருக்கணும், பலரும் பேசியிருக்கணும். இவர்களால் 5 நிமிடத்துக்கு மேலே யாராலையும் பேச முடியல. இன்னொன்று இவர்கள்ட்ட ஆளே கிடையாது பேசுகிறதுக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா யாரையும் சேர்த்துக்கல. இன்னொன்று கருத்தரங்க நடத்தலாம், வெளியிலேருந்து வெளியிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு. டிஎம்கே வந்து இன்றைக்கி ஆள் இல்லை பேசுகிறதுக்கு. அங்கேயும் இந்த கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி ஆள் தான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிலேருந்து கூப்பிட்டுக்கிறாங்க, தீக்காலேருந்து கூப்பிட்டுக்கிறாங்க, அது பத்திரிகையாளர் வாயில் எடுத்து பேச வைக்கிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய பேச்சாளரை மதிவதினி தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த வேலையும் பண்ணணும். பாஜகவுக்கு எதிராக ஒரு இது பேசணும். இன்னொன்று நேஷ்னல் மீடியாக்கள் உங்களை நோக்கி நகரவே இல்லை பாருங்கள். மாநாடு நடக்குது, எவ்வளோ நேஷ்னல் மீடியா வந்து உங்களை முக்கியணும், என்ன விஜய் சொல்லுங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு. ஏன்னா கேட்டிருப்பாங்க. இவங்க யாருமே அதற்கானது இல்லை. யாராவது ஒருத்தர் ஆதவ் பார்த்துக்கலாம், பேசலாம், இல்லை அருண்ராஜ் பேசலாம். எங்கேயுமே யாருமே நேஷ்னல் மீடியா உங்களை நோக்கி நகரவே இல்லை. ஏன்னா நேஷ்னல் இஷ்யூ நீங்கள் தொட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு லட்டு மாதிரி பாஜக சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தேர்தல் தேர்தல் ஆணையமாக மாட்டிக்கிட்டு இருக்குது. பீகார் இதை எடுத்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விஜய் பேசியிருந்தாருன்னா நேஷ்னல் மீடியா தூக்கி போட்டு பெருசாகிக்கிட்டு இருப்போம். இந்த மாசெல்லாம் காமிச்சு 3 லட்சம் 4 லட்சம் பேர் திரண்ட கூட்டத்தில் விஜய் வந்து இந்த இஷ்யூ எடுத்து பேசினார், சவுத் இந்தியா லீடரு, நியூ எமர்ஜி லீடரு, யங் லீடர்னு போட்டு அடிச்சிருப்பான். நீங்கள் அது மாதிரி வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களே. அதனால் இவங்க வந்து பொலிட்டிக்கலாக என்ன செய்யணுன்றது தெரியல, எஜுகேட் பண்ணணும். நீங்கள் இவன் எவ்வளோ நாளைங்க இதே மாதிரி இவங்களை வச்சுக்க போகிறீங்க? நேராக மேலே 5 ஒருத்தன் காலை போய் கட்டி பிடிச்சிக்கணும், விடவே மாட்டேங்கிறான். போகாதே என் கனவான்னு ஒரு பழைய பாட்டு வரும், அதில் ஹீரோயின் தான் பிடிச்சிக்கும் காலை. அந்த மாதிரி இப்படி இருக்கிறவங்கள நீங்கள் எப்போ மாற்ற போகிறீங்க? நம்ம பெருமைப்பட்டுக்கலாம், கல்ட்டு ஃபாலோவர்ஸு அவனுக்கு தான் ஓட்டு போட போகிறான். சரி, அவனை கொஞ்சம் எஜுகேட் பண்ண பார்ப்போம் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்காக வழங்கி மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.